உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் திருமுழுக்கை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 38. நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற முயலுமா, பெற இயலுமா என்று ஒரு சவால் விடுக்கின்றார். இந்த சவால் எவற்றை சுட்டி காட்டுகிறது என்பதனை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு என்பது ஏதோ தண்ணீருக்குள் மூழ்குவதும் தண்ணீரிலிருந்து வெளியே வருவதும் என்பது அல்ல திருமுழுக்கு. மாறாக பாஸ்கா மறைபொருளில் முழுமையாக பங்கேற்பது, பாஸ்கா மறைபொருளில் முழுமையாக பங்கேற்பது எது என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய அனைத்து காரியங்களிலும் பங்கேற்பது. இறைவன் எப்படி தன்னையே முழுமையாக மக்களுக்கு அர்ப்பணித்தாரோ அதே போல நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அன்பு, ஆறுதல், கருணை, கனிவு, நீதி, நியாயம், சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளல் ஆகிய அனைத்து நற்குணங்களையும் அவர் எப்படி கொண்டு வாழ்ந்தாரோ அந்த காரியங்களை கொண்டு நாம் வாழ வேண்டும், அந்த நற்குணங்களை கொண்டு வாழ வேண்டும். அதுதான் உண்மையான திருமுழுக்கு என்பதனை எடுத்து காட்டுகின்றார். பாஸ்கா மறைபொருளில் பங்கு பெறுவது, அவர் பாடுபட்ட அந்த பாடுகளில் பங்கேற்பது, அவர் பலியிட்ட அந்த பலியில் பங்கேற்பது, அவர் கொடுத்து சென்ற ஒவ்வொரு நற்காரியங்களிலும் பங்கேற்பது என்பதனை தான் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆக இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கிறது. அவருடைய திருமுழுக்கை பெற்ற ஒவ்வொருவரும் அன்பு, ஆறுதல், கருணை, கனிவு, நீதி, நியாயம், சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளல் அத்தனை நற்குணங்களையும் கொண்டு வாழ்வதுதான் உண்மையான திருமுழுக்கு. அதுதான் முழுமையான பாஸ்கா மறைபொருளில் பங்கேற்பது என்பதனை உணர்ந்து வாழ்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.